HMPV ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. திரும்ப ஒரு லாக்டவுன், மக்கள் எல்லாமே ஒரே பேனிக். உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த வைரஸ் ஏற்படுத்த போதா? ரெண்டாயிரத்தி 19 சைனாவில் என்ன ஆச்சோ திரும்ப அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃப்ளட் ஆகுது. மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக செத்து போயிட்டு இருக்காங்க. இப்போது இந்த வைரஸ் இந்தியாக்குள்ளேயும் வந்துருச்சு, நம்ம பெங்களூருக்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் சைனாவில் இருக்கிற ஒரு தமிழ் டாக்டர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இது வின்டர் சீசன், இந்த நேரத்தில் இங்கே சளித்தொல்லைகள் இருக்கிறது சாதாரணமான விஷயம்தான். மக்கள் எல்லாரும் பயப்படுற மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் ஃப்ளட்டடாவோ மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சாகிறதோ நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு சைடு ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எதை நம்புறது? உண்மையிலேயே இந்த HMPV வைரஸ் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஆன்சரை பார்ப்போம். 2001 நெதர்லாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த HMPV வைரஸ். நம்ம எல்லாரும் ரொம்ப பயப்படுற மாதிரி இது ரொம்ப மோசமான வைரஸ் கிடையாது. இந்த வைரஸ் நார்மலாக ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இருக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். நமக்கு சளி பிடிக்குது, ப்ரீத்திங்கில் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு HMPV வைரஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். இது சாதாரணமான ஒரு வைரஸ் தான் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. HIV, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், இந்த மாதிரி இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் லோவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி வீக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதிகமாக பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரீசெண்டாக இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட சில கேசஸ்களில் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிஜமாவே நல்ல சாப்பாடு, அதாவது ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே இந்த வைரஸ்லேருந்து நம்ம தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கை கழுவுறது, மாஸ்க் போடுறது, நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது, இது கோவிடுக்கு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இல்லை. இந்த மெஷர்ஸை நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ 2025 வருஷத்தில் இருக்கோம். இப்போ நமக்கு இருக்கிற ஹெல்த் ஸ்டேட், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வைரஸ் வந்துருமா, அந்த வைரஸ் வந்துருமா, இது அப்படியா அது அப்படியான்னு பயப்படுறதை விட்டுட்டு நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க சூரியன் எக்ஸ்பிரன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.